இறைவன் நாளை மறுமையில் ஒரு மனிதன் எவ்வளவு செயலை செய்து வந்தாலும் இந்த செயல் இருந்தால் எந்த ஒரு செயலையும் அங்கீகரிக்க மாட்டான். எல்லாரும் இருக்கும்போது ஒருவனுக்கு தனிமையில தங்குறதுக்கு எப்ப அனுமதிக்கப்படும்னா, நிர்வாணமாக ஒரு பெண் இருந்தாலும் அந்த பெண்ணை பார்க்கும் போது இறைவனை பயப்படக்கூடிய எண்ணம் அவனுக்கு வரும் என்ற தக்குவாவை இவன் சுமந்தால் மட்டுமே அவன் தனிமையில தங்குறதுக்கு அனுமதிக்கப்படும். கதவுகளை திறந்து வைங்க, ஜன்னல்களை திறந்து வைங்க, மொபைல் பாஸ்வேர்டை போடாதீங்க, போட்டா அவங்க பிள்ளைகள் போட்டால் அனுமதிக்காதீங்க, உங்க ஹிஸ்டரியை டெலீட் பண்றதுக்கு அனுமதிக்காதீங்க பிள்ளைகளை. அவங்க என்ன செய்யறாங்க, என்ன பாக்குறாங்கிறத அவங்களுடைய வயது அடைந்து அவர்கள் தெளிவடைந்து அவங்க ஹலாலான உறவுக்கு போற வரைக்கும் கண்காணிங்க. உன்னுடைய தந்தை கூட உன்னை தொடுவதற்கு ஒரு எல்லை இருக்கு, உன் சகோதரன் உன்னை தொடுவதற்கு எல்லை இருக்கு, ஒரு வயது இருக்கு, உன்னுடைய உறவினர்கள் உன்னை தொடுவதற்கு ஒரு வயது வரைக்கும் தான், அதுக்கப்புறம் உன்னை தொடுவதற்கு அனுமதிக்க கூடாது. நீ பாவத்திலிருந்து இந்த மாதிரி காரியத்திலிருந்து வெளியே வரணும்னு ஆசைப்பட்டியா, நீ போராட வேண்டிய முதல் போராட்டம். அல்கஸ்வா டிவி நேயர்களுக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மற்றும் ஒரு நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அளிக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்றைய நிகழ்ச்சியில் நம்மளோடு இணைந்திருக்கிறார்கள் நேசத்துக்குரிய சகோதரர் மௌலவி அப்துல் பாசித் புகாரி அவர்கள். அவர்களோட நிறைய விஷயங்களை குறித்து இன்ஷா அல்லாஹ் இன்றைய தினத்தில் பேசியிருக்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வஅலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எப்படி இருக்கீங்க சார்? அல்ஹம்துலில்லாஹ். ரெண்டு பேரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ், நல்லா இருக்கும். அண்ட் ஆக்டா கொஸ்டின்ஸ்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இன்ஷா அல்லாஹ். இன்றைக்கு இருக்கக்கூடிய வாலிபர்களுக்கும் அவர்களுடைய பெற்றோர்களுக்கும் மத்தியிலுமான உறவு அப்படிங்கிறது ரொம்ப பாரதூரமான ஒரு விஷயமாக இன்றைக்கு சமூகத்தில் பார்க்க முடியுது. என்ன சொன்னால், இன்றைக்கி இஸ்லாமிய சமூகத்து மத்தியில் கூட நிறைய முதியோர் இல்லங்கள் அதிகரிக்கப்பட்டிருக்கு. நிறைய வாலிபர்கள் திருமணம் முடித்தோன்னே தனியாக மனைவியோடு போயிடுறாங்க, பெற்றோர்களை விட்டுட்டு. இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் நம்மளால் பார்க்க முடியுது. இதற்கு மார்க்கம் என்ன சொல்லுது? அதாவது பிள்ளைகள் பெற்றோரிடத்தில் நடந்து கொள்ளக்கூடிய விதங்களை பற்றி இஸ்லாம் என்ன சொல்லுது? சுருக்கமாக சில முக்கியமான விஷயங்களை மட்டும் நான் இந்த இடத்துல பகிர்ந்து கொள்றது சம்பந்தமாக. அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ்வுக்கு பிறகு, படைத்த இறைவனை வணங்குதலுக்கு பிறகு, இறைவன் அவனுடைய அடியார்கள்ட்ட எதிர்பார்க்கக்கூடிய ஒரே ஒரு கடமை, அவனுடைய கடமைக்கு பிறகு என்னன்னு சொன்னா பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்தல், பெற்றோர்களிடத்துல நல்ல முறையில் நடந்து கொள்ளுதல் தான். குர்ஆன் சொன்னது வகதா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யா வபில் வாலிதைனி இஹ்சானா. மனிதர்களுக்கு இறைவனை வணங்குதலை இறைவன் விதியாக்குகிறான். அதற்கு பிறகு அல்லாஹ் என்ன சொல்றான்னா, பெற்றோர்களிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்ளுதலை இறைவனுக்கு பிறகு இறைவன் விதியாக்குகிறான் அப்படின்னு சொல்றான். குர்ஆன்ல ரெண்டு வசனங்கள், குர்ஆன்ல 3 வசனங்கள் இருக்கு. ரெண்டு கடமைகளை இணைத்து சொல்லும். இப்னு அப்பாஸ் சொன்னாங்க, அந்த ரெண்டு கடமைகளை இறைவன் இணைத்து சொல்றதுக்கு காரணம், ஒரு கடமையை செஞ்சு இன்னொரு கடமையை விட்டால் இன்னொரு கடமையை செஞ்சும் பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிறது தான். அதுல முதல் அத்தியுல்லாஹ் அத்தியுர் ரசூல், அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள், அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு கட்டுப்படுங்கள். ஒரு மனிதன் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு கட்டுப்படலைன்னா பிரயோஜனம் இல்லை. ரெண்டாவது அக்கீமுஸ் ஸலவாத்து ஸக்கா, தொழுகை நிறைவேற்றுங்கள், ஜக்காத்தை கொடுங்கள். இப்போ ஒருவன் தொழுகை நிறைவேற்றா ஜக்காத்தை கொடுக்கலன்னா அவன் தொழுகை நிறைவேற்றியும் பிரயோஜனம் இல்லை. அதே மாதிரி தான் குர்ஆன் சொல்லுது, அனிஷ்குருலி வலிவாரிதைக்க, எனக்கு நன்றி செலுத்துங்கள், இந்த உலகத்துல நான் தான் உங்களை படைத்தேன். ரெண்டாவது உங்களுடைய பெற்றோர்களுக்கு நன்றி செலுத்துங்கள், ஏன்னா அவங்க மூலியமா தான் இந்த உலகத்துக்கு நீங்க வந்தீங்க. அப்படின்னா எனக்கு நன்றி செலுத்துகிறான் ஒருவன், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகிறான் ஒருவன், பெற்றோர்களுக்கு நன்றி செலுத்தலைன்னா என்ன அர்த்தம்? அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தலன்னு அர்த்தம். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் முதன்மைப்படுத்தக்கூடிய காரியம் அல்லாஹ்வை வணங்குதலுக்கு பிறகு அப்படின்னு சொன்னா பெற்றோர்களிடத்துல நல்ல முறையில் நடந்து கொள்ளுதல் தான். இந்த தீன்ல ஒரு மனிதன் இறைவனிடத்துல நெருங்குவதற்குரிய முதல் காரியம்னு, நான் திருப்திப்படுத்தணும், என் ரப்பட்ட நல்ல ஒரு அடியானா இருக்கணும்னு எனக்கு ஒரு அளவீடு இருக்கணும்னா, அது முதல் அளவீடே நீங்க பெற்றோர்கள்ட்ட எப்படி நடந்து கொள்றீங்களோ அதை பொறுத்து அமையும். ரெண்டாவது, இறைவனிடத்துல நீங்க மிகப்பெரிய கெட்டவராக, இறைவனுக்கு நன்றி செலுத்தாத ஒரு அடியானாக ஆகுவதற்கு, இறைவனை மறுப்பதற்கு பிறகு ஒரு பெரிய பாவத்தை நீங்க செய்யணும்னா, உங்க பெற்றோர்களிடத்துல போய் நோவினை செஞ்சிருங்க, உங்க பெற்றோர்களை காயப்படுத்திடுங்க, உங்க பெற்றோர்கள் கண்ணீர் வடிக்கிறது காரணமாயிருங்க, உங்கள் பெற்றோர்கள் உங்களை வெறுக்கிறது காரணமாயிருங்க, அவ்வளவுதான் போதும். இறைவனை மறுப்பதற்கு பிறகு ஒரு பெரிய பாவம் அல்லாஹ்வுடைய தீன்ல அதுதான், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் அதுதான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நாளை மறுமையில் ஒரு அடியானை இறைவன் பார்க்கவே மாட்டான். 3 கூட்டத்தாரை, அதில் முதல் கூட்டத்தார் பெற்றோர்களுக்கு மாறு செய்யக்கூடிய கூட்டத்தார், பெற்றோர்களுக்கு நோவினை செய்யக்கூடியவர்கள். இறைவன் நாளை மறுமையில் ஒரு மனிதன் எவ்வளவு செயலை செய்து வந்தாலும் இந்த செயல் இருந்தால் எந்த ஒரு செயலையும் அங்கீகரிக்க மாட்டான். அந்த செயல் அல்லாஹ்வுடைய சொன்னாங்க, பெற்றோர்களுக்கு நோவினை செய்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு மனிதன் நாசமாகுவான். பிறகு சொன்னாங்க ரகிபான் ஃபுஹு, அவன் நாசமாகுவான். சும்ம ரகிமான் ஃபுஹு,
பிறகும் நாசமாக்குவான். பெற்றோரில் ஒருவரோ இருவரோ உயிரோடு இருந்தும் யார் அவர்களுக்கு பணிவிடை செய்வதன் மூலமாக அல்லாஹ் கவனிங்க சொர்க்கம் நுழையவில்லையோ அவன் நாசமாகுவான். சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு பெரிய எச்சரிக்கை அல்லாஹ்வுடைய மார்க்கம் சொல்லுது. ஒரே ஒரு செய்தி சொல்லி முடிச்சுக்கிறேன். அல்லாஹ்விடத்தில் ஒரு மனிதன் நெருங்குவதற்கு உள்ள முதல் அடிப்படை காரியம் பெற்றோர்களிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்றது தான். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஒருவர் அவர் வந்து சொல்றார், இப்னு அப்பாஸ், நான் ஒரு பெண்ணை திருமணம் செய்ய ஆசைப்பட்டு பெண் பேசினேன். அந்த பெண்ணும் என்னையே மாற்றி இன்னொருத்தரை திருமணம் செஞ்சுட்டார். ஆனால் கோவத்தில் அந்த பெண்ணை நான் கொலை செஞ்சுட்டேன். தண்டனை எனக்கு கிடைக்க போகுது. அதுக்கு என்ன தண்டனையோ வாங்கி கொள்றேன். ஆனா ஃபஹல்லி மின் தௌபா, அல்லாஹ்விடத்தில் எனக்கு மன்னிப்பு உண்டா அப்படின்னு கேட்குறாங்க நான் செய்த இந்த பாவத்துக்கு. இப்னு அப்பாஸ் கேட்டாங்க, உம்முக ஹய்யா, உன் தாய் உயிரோடு இருக்கிறாளா? இப்னு அப்பாஸ் சொன்னாங்க, என் தாய் உயிரோடு இல்லை. இப்னு அப்பாஸ் சொன்னாங்க, நீங்க தௌபா செய், நல்ல முறையில் நடந்து கொள், நல்ல செயலை செய், அல்லாஹ் உன்னை மன்னிப்பான். அங்கிருந்த தோழர்கள் கேட்டாங்க, ஏன் இப்னு அப்பாஸ் அவரை பார்த்து நீங்க தாய் உயிரோடு இருந்தார்களான்னு கேட்டீங்க? இப்போ சொன்னாங்க, வல்லாஹி லா அலமு அமலன் அக்ரபு இலல்லாஹி அஸ்ஸ வஜல்ல மின் பிர்ரில் வாலிதா. அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் எனக்கு ஒரு செயல் தெரியவில்லை அல்லாஹ்வை நெருங்குவதற்கு தாய்க்கு பணிவிடை செய்வதை தவிர. ஒரு முஸ்லிமான வாலிபன் அல்லாஹ்வை நெருங்குவதற்கு ஆசைப்பட்டு தொழுகிறான், குர்ஆன் ஓதுறான், திக்ர் செய்கிறான், நோன்பு வைக்கிறான், தாவா செய்கிறான், அழைப்பு பணி செய்கிறான், மார்க்க நிகழ்ச்சிக்கு போகிறான், மார்க்க பயான்களை கேட்குறான். இந்த செயலை விடவெல்லாம் அல்லாஹ்விடத்தில் அவன் நெருக்கமாகுவதற்கு உள்ள முதல் அளவீடு அவன்கிட்ட இருக்க வேண்டிய செயல் பெற்றோர்கள் தாய் தந்தைட்ட நல்ல முறையில் நடந்து கொள்ளக்கூடிய செயல் தான். அது இல்லாம அவன் தொழுதாலும் சரி, நோன்பு வச்சாலும் சரி, ஜக்காத் கொடுத்தாலும் சரி, அவன் எவ்வளவுதான் உலகத்தில் நல்ல பேர் வாங்கி வச்சாலும் சரி, அல்லாஹ்விடத்தில் ஒருபோதும் இந்த செயலை செய்யாத வரைக்கும் நல்லவரா மாற முடியாது. அதை கருத்தில் கொள்ளணும் இந்த சமூகம். ஒரு நல்ல தெளிவான ஒரு பதிலாக சொன்னீங்க. இன்னைக்கு சமூகத்தில் நிறைய சீரழிவுகளை பார்க்க முடியுது. போன் அடிக்ஷன் அப்படின்னு சொல்றோம். அதாவது ஆபாச படங்கள் அப்படிங்கிற விஷயம் வந்து ரொம்ப அதிகரிச்சிருக்கு. ஒரு 90% இளைஞர்கள் வந்து இன்னைக்கு ஆபாச படம் பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சென்செக்ஸ்ல சொல்றாங்க. அதுல முஸ்லீம் இளைஞர்கள் இருக்கிறாங்க, குர்ஆன் ஓதுறவங்க இருக்கிறாங்க, எல்லாருமே இருக்கிறதா பார்க்குறோம். இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? இது என்னன்னா ஷேக், திடீர்னு ஒரு ஷேக்னு சொல்லாதீங்க. என்ன ஹரி, ஒரு நாள் நாங்கள் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணி வந்துட்டு இருக்கப்போ ஒரு சகோதரர் வந்து ஃபோன் பண்ணி ஒரு பையனை வந்து இந்த மாதிரி தாவா சென்டரில் சேர்த்தணும் அப்படிங்கிற மாதிரி கால் பண்ணாப்படி. நம்மளும் சரி தாவா சென்டர் பேசுவோம் அப்படின்ற மாதிரி தாவா சென்டர்லையும் பேசணும், எல்லாம் இது பண்ணோம். கடைசியில் திரும்பி நம்ம ஃபோன் பண்ணி அவர் என்ன செய்கிறாரு, என்ன படிக்கிறாரு, எதுக்காக சேர்த்தணும் அப்படின்ற டீட்டெயில் கேட்கும் பொழுது அவர் சொன்ன வார்த்தை என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த பையன் ஒரு 7th ஸ்டாண்டர்ட் to 8th ஸ்டாண்டர்ட் போகக்கூடிய ஒரு பையன், வயசில் ரொம்ப சின்ன பையன், அவனுக்கு மொபைல் ஃபோன் கையில் இருக்குது, எல்லா விதமான ஆபாசங்களையும் அவன் பார்க்கக்கூடியவனாக இருக்கான். கிளாஸில் இருக்கக்கூடிய சக மாணவியிட்ட தவறான முறையில் நடந்து அந்த இடத்துல என்ன செஞ்சுருக்காங்கன்னா, அந்த பையனை வந்து பிடிச்சி கண்டிஷன் போட்டு திட்டிருப்பாங்க போல. இதெல்லாம் பார்த்து வீட்டில் இருக்கக்கூடிய பெற்றோர் வந்து மன உளைச்சலுக்கு ஆளாகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் தந்தை இல்லாமல் வளர்ந்த ஒரு தாயினுடைய அரவணைப்பில் மட்டுமே வளர்ந்த ஒரு சிறுவனாக இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த சிறுவன் அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ இளைஞர்கள் அப்படின்னா ஓகே, இந்த சிறுவர்களுக்கு மத்தியிலும் கூட இன்றைக்கு அந்த மாதிரியான விஷயங்கள் அதிகமான அளவில் காணப்படுது. காலம், நிலைமை, சமூகத்துடைய சூழல், வாழக்கூடிய இந்த காலகட்டம் எங்க பார்த்தாலும் ஆபாசங்களின் பக்கம் ஈர்க்கக்கூடிய காலகட்டமா மாறிடுச்சு. எந்த அளவுனா, எனக்கு வந்த சில கவுன்சிலிங்க்கு எங்கிட்ட வரக்கூடிய சில விஷயங்களை, சில கேஸுகளை கூட சொல்றேன். முஸ்லிம் வாலிபன் தன் தாய் மேல ஈர்ப்பு கொள்றான். தன் தாயை பார்த்தால் கூட அவனுக்கு தவறான எண்ணங்கள் தோன்ற அளவுக்கு அவனுடைய சிந்தனைகள் மாறுது. தன்னுடைய சகோதரி மேல ஈர்ப்பு கொள்றான், தன்னுடைய உறவினர் மேல ஈர்ப்பு கொள்றான், தன் அண்ணனுடைய மனைவி மேல ஈர்ப்பு கொள்றான். அனுமதிக்கப்படாத உறவுன்னு தெரிந்தும் அந்த உறவு மேல தவறான எண்ணத்தை கொள்ளக்கூடிய காலத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்படி ஒரு மனிதனுடைய மூளையை, குறிப்பா வாலிபர்களுடைய மூளையை ஆக்கிரமிக்கக்கூடிய செயல்பாட்டுல மிகுந்த செயல்பாடுடையதான் நீங்க சொன்ன மாதிரி இந்த ஆபாச படங்கள் மாறிடுச்சு. இத தவிர்க்கிறதுக்கு 1000 காரணிகள் இருந்தாலும் முதல் காரணி அல்லாஹ்வுடைய பயம் மட்டும்தான். ஒரு மனிதன் தன்னை கண்காணிக்கக்கூடிய ஒருவன் இருக்கிறான் அப்படின்னு என்னைக்கு அவன் நினைக்கிறானோ அப்பதான் முதல்ல பாவங்கள் இருந்து வெளிவரக்கூடிய முதல் ஸ்டெப் எடுத்து வைப்பான். அது வரைக்கும் எடுத்து வைக்க மாட்டான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸை சொன்னாங்க. குறிப்பா இந்த ஹதீஸ் தனிமையில தவறான காட்சிகளை பார்க்குறவங்களோ, தவறான செயல்பாடுகளை செய்கிறவங்களோ, தவறான எண்ணங்களை தனிமையில் வர்றவங்களுக்கு மிகுந்த எச்சரிக்கையான ஹதீஸ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா, அலமன்ன அக்வாமன் மின் உம்மதி யஅதூன யௌமல் கியாம பிஹஸனாத்தின் அம்சாலி ஜிபாலி திஹாமத பைதன். என் சமூகத்தில் ஒரு மக்கள் நாளை மறுமையில திஹாமாவுடைய மலையளவு நன்மைகளை சுமந்து வருவாங்க. ஆனால் அந்த நன்மைகளை திஹாமாவுடைய மலையளவு சுமந்து வந்தாலும் அல்லாஹ் அதை தூசிகளாக மாற்றி விடுவான். சஹாபாக்கள் கேட்டாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, அவர்களை பற்றி எங்களுக்கு சொல்லுங்க, அவங்க யாரு?
ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அவங்களுடைய தோளிலிருந்து வருவார்கள், உங்களை சார்ந்தவர்கள் அவர்கள், உங்களுடைய மக்கள் தான், உங்கள் சமூகம் தான், வேற சமூகத்தை பற்றி நான் பேசலை. எப்படி யஹுதூன லைல கமா தஹுதூன், இரவுடைய வணக்கத்தை நீங்கள் எப்படி எடுத்துக்கொள்கிறீர்கள்? சஹாபாக்களை பார்த்து சொல்கிறாங்க, தஹஜ்ஜுடைய தொழுகையோ கியாமுல்லைலுடைய தொழுகையோ நீங்கள் எப்படி தொழுவீங்களோ அது மாதிரி அவங்களும் தொழுவாங்க. கியாமுல்லைலுடைய தொழுகையை தொழுவான். இப்போ கியாமுல்லைல தொழுகிறவன் ஃபஜ்ர தொழ மாட்டானா? கியாமுல்லைல தொழுகிறவன் 5 வக்து தொழுகை தொழ மாட்டான், நோன்பு வைக்க மாட்டானா? எல்லா காரியங்களையும் செய்வான். ஆனால் இப்படி ஒரு மனிதன் வருவான் நாளைக்கு மறுமையில். ஆனால் அவனுடைய நன்மைகள் எல்லாம் திஹாமாவுடைய மலையளவு இருந்தாலும் என்னாகும்? தூசியாக மாற்றப்பட்டுரும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்டாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, என்ன பாவம் செய்வான்? இதா ஹலவ் பி மஹாரிமில்லாஹி இன்தஹகுஹா. இதான் முக்கியங்க. வெளிப்படையில் அவன் எந்த ஒரு தவறான செயலையும் செய்ய மாட்டான், நல்லவராக இருப்பான். ஆனால் தனிமைன்னு வந்துருச்சுன்னா, இந்த கதவுகள் அடைக்கப்பட்டு ஜன்னல் அடைக்கப்பட்டு யாரும் அவரை பார்க்கலன்னு எண்ணம் வந்துச்சுன்னா ஃபோன் எடுத்துருவான், யூடியூப் போயிடுவான், தவறான வெப்சைட்டுக்கு போயிடுவான். ஏன்னா யாரும் அவனை கண்காணிக்கல. அப்போ தவறான செயலை பார்க்க ஆரம்பிச்சிருவான். இப்போ தனிமையில் அல்லாஹ்வுடைய சட்டங்களை முறித்து விடுவான். வெளிப்படையில் முறிக்க பயப்படக்கூடியவன். வெளிப்படையிலே பயப்படுறான். அப்போ அவன் சமூகம் பார்க்கும், பெற்றோர் பார்த்துருவாங்க, அண்ணன் பார்த்துருவான், தம்பி பார்த்துருவா, அல்லது வேலைக்காரங்க இருக்காங்க அவங்க பார்த்துருவாங்க, ஃப்ரெண்டு பார்த்துருவான், ஆசிரியர் பார்த்துருவாங்க அப்படின்னு வெளிப்படையில் பயப்படுவான். ஆனால் தனிமையில் யாரும் பார்க்கலையே, அதனால நான் எதை வேணாலும் பார்க்கலாம், எந்த ஒரு காட்சியை வேணாலும் பார்க்கலாம், யாரிடத்துல வேணாலும் தவறாக பேசலாம், யாரிடத்துல வேணாலும் தவறான தொடர்பு வைக்கலான்னு சொல்லி எண்ணம் அவனுக்கு வர ஆரம்பிச்சிடும். இப்போ இப்படி தனிமையில் அல்லாஹ்வை மறக்கக்கூடியவன் இந்த செயல் செய்தால் அல்லாஹ் அவனுடைய நன்மைகளை திஹாமாவுடைய மலையளவு இருந்தாலும் அல்லாஹ் தூசிகளாக மாற்றிடுவான். ஏன் அல்லாஹ்வுக்கு இது அவ்வளவு கோபத்துக்குரிய காரியம்னா, அது எதனால இவ்வளோ கோபத்திற்குரிய காரியமாக? அல்லாஹ் உங்களை பார்க்கல நீங்கள் நினச்சா யாரு? நீங்கள் அல்லாஹ் உங்களை பார்க்கல நினச்சா நீங்கள் யாரு? முஸ்லிமா? இல்லை, முஷ்ரிக்காயிருவீங்க. இறைவனை மறுக்கக்கூடிய காரியத்துக்கு நெருக்கமாயிருவீங்க. அல்லாஹ்வுடைய பார்வையை மறுக்கக்கூடியவன். இப்போ அல்லாஹ் என்னை பார்க்கல அப்படின்னு ஒருத்தர் நினைச்சானா, அல்லது வெளிப்படையில தான் இந்த பகலில் தான் இறைவன் பார்க்க முடியும், ஜன்னல் அடைச்சிட்டா கதவை அடைச்சிட்டாலாம் அல்லாஹ் பார்க்க முடியாது அப்படின்னு நினைச்சவன் யாரு? அப்போ உன்னுடைய பெற்றோர்கள் வெளிப்படையில் உன்னை பார்த்தால் பயம் வருது, உன் சகோதரன் பார்த்தால் பயத்தை விட வெட்க உணர்வு வருது. அவன் என்ன பார்த்துட்டு என்ன நினைச்சிருவான், இவன் என்ன பார்த்துட்டு என்ன நினைச்சிருவான், அவன் என்ன தெரிஞ்சுட்டான்னு நினைச்சிருவான். நான் தவறான படத்தை பார்த்துட்டு இருக்கும்போது என் ஃப்ரெண்டு பார்த்துட்டானா, டே என்னடா பார்த்துட்டு இருக்க, எல்லாம் பார்க்கலாமாடான்னு கேட்பான்ல. அம்மா பார்த்தாங்கன்னா நீ ஏன் பிள்ளையார கேட்பாங்கல்ல. இப்போ அதை பயப்படுற. இப்போ தனிமையில் இறைவன் வெளிப்படையில் இறைவன் பார்க்குறான், வெளிப்படையில் எல்லாரும் பார்க்குறாங்கன்னு பயப்படுற. தனிமையில் ஒன்று ஒருத்தர் பார்க்குறானே. இப்போ உன் பெற்றோருக்கு முக்கியத்துவம் கொடுப்பதை விட நான் அடிக்கடி பயன்களில் சொல்லுவேன், நீங்கள் ஒரு வாலிபன் கதவை மூடிட்டு தப்பான ஒரு படத்தை பார்த்துட்டு இருக்கான்னு வைங்க, வெளியில் அவனுடைய பெற்றோர் நடந்து வரக்கூடிய சத்தம் கேட்குது. அதை விடுங்க, பெற்றோரை விடுங்க, அந்த வீட்டில் வேலை செய்யக்கூடிய ஒரு வேலையால் நடந்து வரக்கூடிய சத்தம் கேட்குது. கதவை தட்டுறாங்க, தம்பி என்னப்பா பண்ணுற அப்படின்னு. என்ன செய்வாங்க? எல்லாம் பண்ணிடுவான், தொடர்ந்து மூடி வச்சுட்டு வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவான். அப்போது உன் வீட்டில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு வேலையாளின் கால் தடத்தின் சப்தத்திற்கு நீ கொடுக்கக்கூடிய வெட்க உணர்வை கூட உன்னை படைச்ச ரப்பு உன்னை பார்க்குறான். அலம் தஅலம், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், வானம் பூமிகளை உள்ள எல்லாவற்றையும் அறிந்தவனாக அல்லாஹ் இருக்கிறான். மா யகுனு மின் நஜ்வா ஸலாஸத்தின் இல்லா ஹுவ ராபிஉஹும். நீங்கள் 3 பேர் இருந்தால் 4ஆமவராக அல்லாஹ் இருக்கிறான். நீங்கள் 4 பேர் இருந்தால் 5ஆமவராக அல்லாஹ் இருக்கிறான். நீங்கள் குறைவாகவோ கூடுதலாகவோ எவ்வளவு எண்ணிக்கையில் இருந்தாலும் இல்லா ஹுவ மஅஹும் ஐனமா கானூ, அல்லாஹ் உங்களோட தான் இருக்கிறான் நீங்கள் எங்க இருந்தாலும். அல்லாஹ்வை நீங்கள் பார்க்கக்கூடிய நிலைமையில் அவனை நீங்கள் தரம் தாழ்த்தினால் அல்லாஹ் ஏற்றுக்க மாட்டான். உன் தாய்க்கு கொடுக்கக்கூடிய கண்ணியத்தை கூட, உன்னோட வாழக்கூடிய சக மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய கண்ணியத்தை கூட, அந்த வெட்க உணர்வை கூட அல்லாஹ்வுக்கு நீ கொடுக்கலன்னு சொன்னா அல்லாஹ் எப்படி ஏற்றுக்கொள்வான்? இப்போ மிகப்பெரிய பாவம் அது, மிகப்பெரிய குற்றம் அது. அப்படி ஒரு அந்த ஈமான் இருக்கு இல்லையா, இப்போ தனிமையில் நான் இருக்கிறேன், என்ன அல்லாஹ் பார்த்துட்டு இருக்கிறான் அப்படிங்கிற எண்ணம் எனக்குள்ள வலுவாக வரணும் அப்படின்னு சொன்னால் நான் என்ன செய்யணும்? என்னுடைய செயல்பாடு, முதலாவது செயல்பாடு அஸ்ஸலா, தொழுகை. 5 வக்து தொழுகையை தொழுகிறதுக்கு போராடு உள்ளத்துல. நீ பாவத்திலிருந்து இந்த மாதிரி காரியத்திலிருந்து வெளியே வரணும்னு ஆசைப்பட்டியா, நீ போராட வேண்டிய முதல் போராட்டம் தொழுகையில். ஃபஜ்ருக்கு போராடு, லுஹருக்கு போராடு, அஸருக்கு போராடு, மக்ரிபுக்கு போராடு, இஷாவுக்கு போராடு. ஏன் போராடுன்னு சொல்கிறேன்? இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர். தொழுகை மானக்கேடான விஷயத்திலிருந்து உன்னை பாதுகாக்கும். உன்னுடைய கவனம் தொழுகையின் பக்கம் திரும்பினா அல்லாஹ்வின் பக்கம் அல்லாஹ்வின் கவனம் உன் பக்கம் திரும்பும். அல்லாஹ்வின் கவனம் உன் பக்கம் திரும்பினா
பாவங்களிலிருந்து பாதுகாப்பை இறைவன் கொடுப்பான். நீ பாவம் செய்யவே முடியாது, அந்த பாதுகாத்துருவான். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அந்த ஒரு பெண் தன்னை தவறான இச்சைக்கு அழைக்கும் போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, யாரெல்லாம் நீ பாதுகாக்கலைன்னா நான் அந்த பெண்ணிட்ட போயிருப்பேன், நான் என்னால் இது நடக்கலையா அல்லா, நீ பாதுகாத்தன்னாங்க. இப்போ அல்லாஹ்வுடைய அருள்களில் மிகப்பெரிய அருள் ஒரு பாவத்தை செய்ய விடாமல் அல்லாஹ் பாதுகாப்பது. அதுவும் இந்த மானக்கேடான செயல்களின் பக்கம் நெருங்க விடாமல் ஒருவரை பாதுகாப்பது அல்லாஹ்வுடைய அருள். இப்போ அந்த அருள் வேணுமா, போய் பள்ளியில் நெல்லு. இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர். ரெண்டாவது அஸ்ஸஹ்பத்து ஸாலிஹா, நல்ல நட்பை ஆக்கிக் கொள்ளுதல். அல் மர்உ அலா தீனி ஹலீலிஹி ஃபல்யன்துர் அஹதுக்கும் மை யுஹாலில். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு மனிதன் தன் நண்பன் எப்படியோ படித்தான், அதனால் நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள் யாரோடு பழகிறீங்கன்னு சொல்லி. இந்த மாதிரி செயல்பாடுகள் உள்ளவரோடு நீங்கள் பழகுனீங்கன்னா அவர்கிட்ட இருந்து அவங்கள்ட்ட வரும். அது ஒன்று அவர்கிட்ட நீங்கள் பழகுனீங்கன்னா ஒன்று அதை பாவமாக அதை செய்வீங்க, இல்லை நான் செய்யாமல் நான் ஒதுங்கி இருக்கிறேன், அவன் தான் பார்க்குறான், அவன் தான் பார்ப்பான், நான் பார்க்க மாட்டேன், நான் நல்லவனாக தான் இருப்பான் முன்னாடி, அவன் பார்த்தா கூட நான் ஒதுங்கி ஓரமாக உட்காந்துப்பேன், அவன் இப்படி பேசினா கூட நான் ஒதுங்கி ஓரமாக உட்காந்துப்பேன்னா ரெண்டு நடக்கும். ஒன்று அதை செய்ய மாட்டீங்க, ஓகே. ரெண்டாவது அதை ஒரு பாவமாகவே நீங்கள் கருத மாட்டீங்க. அதை பாவமாக கருதலைன்னா தனிமைன்னு வரும்போது இயற்கையாக உங்களுக்கு அந்த எண்ணம் மனதுக்குள்ளே தோன்றிக்கிட்டே இருக்கும். ரொம்ப அது நேச்சராக இன்னைக்கு எல்லாம் நார்மலைஸ் ஆகிட்டு இருக்கு. இல்லை தான் சொல்கிறேன்ல, இன்னைக்கு ஒரு சென்ஸ் ஒரு ரிப்போர்ட் படியே இன்னைக்கு தவறான பழக்கங்கள் எல்லாம் ஒரு முன்னாடி காலத்தில் 22 வயது 24 வயது 25 வயதுக்கு அப்புறம் நடக்கும். நான் சொல்றது ஒரு 90-80s சொல்கிறேன். அதுக்கு முன்னாடிலாம் இன்னைக்கெல்லாம் 12 வயசு 13 வயசு பையன் கூட இந்த விஷயத்தில் ரொம்ப தீர்த்தி ஆகிறான். அவனுக்கு பாவம் எளிதாயிருது. ஃபோன்லேயோ அவனுக்கு இருக்கக்கூடிய மொபைல் ஃபோன்கள்லையோ அல்லது அவனுக்கு இருக்கக்கூடிய தொடர்புகள்லையோ அவன் ஸ்கூல்லையோ இதை பற்றி பேச ஆரம்பிச்சிடறாங்க. அப்போ அவனுடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் இதை பக்கம் போக ஆரம்பிக்குது. எப்போ ஒருவன் சிறிய வயதிலேயே இதை தெரிந்து கொள்ள ஆரம்பிக்கிறானோ, இந்த எண்ணங்களுக்கு உட்பட ஆரம்பிக்கிறானோ, அவன் ஒரு 25 வயது வர்றதுக்கு முன்னாடியே பல விஷயங்களை இதில் பாவங்களில் கடத்தியிருப்பான். வெளிப்பட சொல்ல முடியாது என்ன பாவங்கள், அது விபச்சாரமாக கூட இருக்கலாம். விபச்சாரத்தில் மூழ்கி அவன் எழுந்து வந்துடுவான் 25 வயதுக்குள்ள. சிறிய வயதில் அவன் மனதுக்குள்ளே இது போயிடுச்சுன்னா. அப்போ மூன்றாவது, பெற்றோர்களுடைய கடமை நல்ல நட்பை அவன் தேர்ந்தெடுத்ததற்கு பிறகு பெற்றோர்களாக இருக்கக்கூடியவங்களுடைய கடமை அவனை கண்காணிக்கிறது. அவனுக்கு தனிமை என்ற அறையே கொடுக்கக்கூடாது. மிக முக்கியமான காரியம் அது. ஒரு வாலிபனும் தனக்கு இந்த எண்ணம் இருந்துச்சுன்னா அவன் தனிமையுடைய அறையை எடுத்துக்கொள்ளவே கூடாது. எந்த அளவுன்னா, ஒரு அரபி புத்தகத்தில் படித்ததா, ஒருவனுக்கு தனிமையில் அவன் தங்குறதுக்கு எல்லாரும் இருக்கும்போது, சூழலுக்காக தனிமையில் தங்குறது வேற, எல்லாரும் இருக்கும்போது ஒருவனுக்கு தனிமையில் தங்குறதுக்கு எப்போ அனுமதிக்கப்படும்னா, நிர்வாணமாக ஒரு பெண் இருந்தாலும் அந்த பெண்ணை பார்க்கும்போது இறைவனை பயப்படக்கூடிய எண்ணம் அவனுக்கு வரும் என்ற தக்குவாவை இவன் சுமந்தால் மட்டுமே அவன் தனிமையில் தங்குறதுக்கு அனுமதிக்கப்படும். அந்த எண்ணம் யாருக்காவது வருமா? அவ்வளோ தக்குவாவை சுமந்தவங்களை நம்ம வாழ முடியுமா? அல்லாஹ் அப்படி உருவாக்கணும். அப்படி இருக்கிறோமா? இல்லை. அப்போ தனிமையில் இருக்கக்கூடாது. கதவுகளை திறந்து வைங்க, ஜன்னல்களை திறந்து வைங்க, மொபைல் பாஸ்வேர்டை போடாதீங்க, போட்டால் அவங்க பிள்ளைகள் போட்டால் அனுமதிக்காதீங்க, உங்கள் ஹிஸ்ட்ரியை டெலீட் பண்ணுறதுக்கு அனுமதிக்காதீங்க பிள்ளைகளை. அவங்க என்ன செய்கிறாங்க, என்ன பார்க்குறாங்கிறத அவங்களுடைய ஒரு வயதடைந்து அவர்கள் தெளிவடைந்து அவங்க ஹலாலான உறவுக்கு போகிற வரைக்கும் கண்காணிங்க. அப்படி கண்காணிக்கக்கூடாது, என் கட்டுப்பாட்டில் இருப்பான்னு சொன்னால் நிர்பந்திங்க. நீ கண்காணிக்கப்பட்டதா ஆக, நீ இப்படி தான் இருக்க முடியும், உன்னுடைய அறையுடைய கதவு மூடப்படக்கூடாது, ஜன்னல் மூடப்படக்கூடாது, எப்புள்ள தானே என்ன வேணாலும் பார்த்துக்கிட்டு அவனுக்கு சுதந்திரம் இருக்குது. அப்படி நீங்கள் விட்டீங்கன்னா நாளைக்கு மறுபடியும் எல்லாம் அவங்களை பிடிச்சிருவான். இப்போ தனிமையை தவிர்த்து கொள்ளணும். பெற்றோர்களும் தனிமையை ஏற்படுத்தக்கூடாது. இந்த மாதிரி காரியங்கள் மட்டும்தான் அவனை அதிலிருந்து வெளியே கொண்டு வரும். இல்லைன்னா அவனை சிறு வயதிலேயே நுழைக்கப்பட்டுட்டீங்கன்னா இன்னும் எல்லையற்ற பாவங்கள் வரக்கூடிய காலத்தில் இன்னும் அவன் தன்னை அழித்துக் கொள்வதற்கு அது காரணமாயிரும். பெற்றோர்கள் கண்காணிக்கணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? இப்போ தான் எல்லாமே நார்மலைஸ் ஆகிட்டு, பெற்றோர்களும் ஃப்ரீடம் அப்படிங்கிற பேரில் அதை அனுமதிக்கிறது அப்படிங்கிறத எப்படி எடுத்துக்கிறது? எப்படி இதை ஃப்ரீடம் ஆக்குவீங்க? ஃப்ரீடம் அப்படின்னு சொன்னால்
நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நான் ஒரு தவறு செய்கிறேன் அப்படின்னு சொன்னால் நான் அதை கேஷுவல் என்னோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசுகிறேன் அப்படிங்கிறது அது ஒரு குற்றமாக பார்க்கப்படல. நீங்கள் சொன்ன மாதிரி தவறான ஒரு ஆட்கள் பழகுறோம் அப்படின்னு சொன்னால் இல்லை, குறிப்பாக நீங்கள் சொல்கிற மாதிரி நான் ஒன்று சொல்கிறேன். செக்ஸ் எஜுகேஷன் இன்றைக்கி வந்து உலகத்தில் எல்லாருமே சொல்லக்கூடிய செக்ஸ் எஜுகேஷன் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கப்படணும்னு சொல்லி. இதில் இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரியில் இருக்கக்கூடிய செக்ஸ் எஜுகேஷனை பற்றி நான் பேச வரல, அது வேறமான செக்ஸ் எஜுகேஷன். குழந்தைங்களுக்கு போய் எப்படி செக்ஸ் பண்ணணும், எப்படி வந்து ஒரு ஆண் ஒரு பெண்ணோட சேரணும், ஒரு ஆண் எப்படி பெண்ணோட சேரணுங்கிற எண்ணத்தை உட்படுத்துறது இல்லை செக்ஸ் எஜுகேஷனுங்கிறது. இஸ்லாம் சொல்லக்கூடிய செக்ஸ் எஜுகேஷனை ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கும் கற்றுக் கொடுக்க வேண்டிய பொறுப்பு பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய பொறுப்பு பெற்றோர்களுக்கு வந்துருச்சுன்னா நீங்கள் சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள்லாம் நடக்காது. ஒரு ஆண்னா யாரு, நீ யாரு, நீ ஒரு ஆண். உன்னுடைய தேவை நிறைவேறுவதற்கு ஒரு வயது இருக்கு. அந்த வயதுக்கு வரும்போது நீ திருமணம் செய்யணும். அந்த திருமணத்திற்கு பிறகு உனக்கு குழந்தைகள் பிறக்கும். அந்த திருமணத்துக்கு தகுதியான பெண் என்று ஒருவள் இருப்பாள். அவளை நீ தேர்ந்தெடுக்கலாம் அல்லது நாங்கள் தேர்ந்தெடுத்து உனக்கு கொடுக்கலாம். விருப்பத்தின்படி நீ திருமணம் செஞ்சு அந்த பெண்ணோட மட்டும்தான், அந்த பெண் மட்டும்தான் நீ வந்து கவர்ச்சி பொருளாகவோ அல்லது அந்த பெண்ணுடைய முழுமையான உரிமையாளனா நீ மாறுவதற்கு அனுமதிக்கப்படுவ. அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எல்லா பெண்களும் உனக்கு தாய் மாதிரி, உன் சகோதரி மாதிரி, உன்னுடைய உறவினர் மாதிரி. எப்படி உன் தாயை நீ தப்பான பார்வையில் பார்க்க மாட்டியோ அந்த மாதிரி அந்த பெண்ணை நீ தப்பான பார்வையில் பார்க்கக்கூடாது. எப்படி உன் தாய் இடத்துல வந்து ஓரளவு நெருக்கத்தை கடைபிடிக்க மாட்டியோ அதே மாதிரி அந்த பெண்களிடத்திலும் நெருக்கத்தை கடைபிடிக்கக்கூடாது. இப்படிங்கிற ஒரு வரைமுறை ஒரு ஆணுக்கு சொல்லிக் கொடுக்கணும். ஒரு பெண்ணுக்கு பெற்றோர்கள் சொல்லிக் கொடுக்கணும், நீ ஒரு பெண், நீ வந்து இயற்கையாகவே ஒரு ஆணுடைய கவனத்துக்கு உட்படுத்தப்படுவ. யாரா இருந்தாலும் ஒரு பெண் மேல ஈர்ப்பு ஏற்படும். இந்த வயசுல கூட, நீ சின்ன வயசுல இருக்கும்போது கூட ஏற்படும். அப்போ உனக்கு தகுதி இல்லாத எந்த ஒரு ஆணும் உன்னை தொடுவதற்கு நீ அனுமதிக்க கூடாது. நீ வந்து இல்லைன்னு சொல்லி பழகு. யாராவது உன்னை தொட்டாங்கன்னா நீ தொடக்கூடாதுன்னு சொல்லி பழகு. சின்ன வயசுல இருந்தாலும் சரி. உன்னுடைய தந்தை கூட உன்னை தொடுவதற்கு ஒரு எல்லை இருக்கு. உன் சகோதரன் உன்னை தொடுவதற்கு எல்லை இருக்கு, ஒரு வயது இருக்கு. உன்னுடைய உறவினர்கள் உன்னை தொடுவதற்கு ஒரு வயது வரைக்கும் தான், அதுக்கப்புறம் உன்னை தொடுவதற்கு அனுமதிக்க கூடாது. இப்படிங்கிற ஒரு கல்வியை கொடுக்கறது தான் ஒரு பெண் தன்னை எப்படி பாதுகாத்து கொள்ளணும் இந்த மாதிரி செயல்பாடுகள்ல இருந்து அப்படிங்கிற கல்வியை கொடுக்கறது தான் ஒரு ஆண் தன்னை எப்படி பாதுகாத்து கொள்ளணும், ஒரு பெண்ணை அவன் எப்படி பார்க்கணும், அவன் எந்த மரியாதையோட, எந்த கண்ணியத்தோட, எந்த பார்வையோட, எந்த ஒரு எண்ணத்தோட ஒரு பெண்ணை பார்க்கணுங்கிற கல்வியை கொடுத்து அவனை பாதுகாத்து கொள்ளக்கூடிய கல்வி தான் இஸ்லாம் சொல்லக்கூடிய செக்ஸ் எஜுகேஷன். சரியா? இதை கற்றுக் கொடுக்கணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனிதன் வந்து கேட்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, நான் விபச்சாரம் செய்யறதுக்கு எனக்கு அனுமதி கொடுங்கன்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுக் கொடுத்தாங்க. சஹாபாக்கள் அடிங்கன்னாங்க அவரை. இப்போ சொல்ல விடுங்க அவரை, வாங்கன்னாங்க. அழைச்சி பக்கத்தில் உட்கார வச்சு கேட்டாங்க, உன் தாய் இடத்துல செய்வியான்னாங்க. யார சொல்லா, என்ன சொல்றீங்க, தாய் இடத்துல எப்படி செய்ய முடியும்? இப்போ நீ நினைக்கக்கூடிய பெண் இன்னொரு தாய் இல்லையா? இப்போ கேட்டாங்க, உன்னுடைய சகோதரி இடத்துல செய்வியான்னாங்க, உன்னுடைய பிள்ளை இடத்துல செய்வியா, உன்னுடைய சாட்சி இடத்துல செய்வியான்னாங்க. எப்படி அல்லாஹ்வுடைய தூதர் என்ன? இப்போ அவங்கெல்லாம் அவங்களுடைய உறவு இல்லையா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய நெஞ்சத்தை கை வச்சு சொன்னாங்க, அல்லாஹ் அவருடைய கல்வை சுத்தப்படுத்து, இவர் இதில் கெட்டிருக்காரு, இவருடைய எண்ணங்களை சுத்தப்படுத்து அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை சுத்தப்படுத்தினாங்க. இப்போ இப்படி அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய முறையை சின்ன வயசுலேருந்தே பழக்கணும். அப்படி பழக்கினா இந்த மாதிரி பெற்றோர்கள் இந்த மாதிரி எண்ணங்களை பிள்ளைகள் வருவதிலிருந்து பாதுகாக்க முடியும்.